Hello friends, welcome to Mrs. Stitch Blouse, Fashion Designing and Aari Embroidery ரெண்டுக்குமே direct and online classes நான் எடுத்துட்டு இருக்கேன். Classes join பண்ணனும் அப்படினு உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் இருக்குனா கீழ descriptionல லிங்க் இருக்கு. கோர்ஸ் பத்தின ஃபர்தரா இன்ஃபர்மேஷன் அத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஜாயின் பண்ணனும் இன்ட்ரஸ்ட் இருக்குனா கீழ உள்ள நம்பருக்கு कांटेक्ट பண்ணி இன்னும் ஃபர்தரா டீடைல்ஸ் கேட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. Actually Fashion Designing and Aari Embroidery ரெண்டுமே classes நான் எடுத்துட்டு இருக்கேன். Aari Embroidery classes எடுத்தீங்கன்னா 90+ ஸ்டிச்சஸ் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். நீங்க வந்து ஜாயின் பண்ணி கத்துக்கும்போது கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமும் ஒரு பிசினஸ் ஓரியன்டடா உங்களால வந்து எல்லா ஸ்டிச்சஸும் கத்துக்கறனால உங்களால வந்து சூப்பரா ஒரு பிசினஸ் பண்ண முடியும். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஜாயின் பண்ணி கத்துக்கோங்க. நம்ம வந்து ரெகுலரா பிரைடல் ப்ளவுஸ் டிசைன்ஸ் நிறைய பார்த்துட்டு வரோம். அதே வரிசையில இன்னைக்கு சூப்பரான ஒரு பிரைடல் ப்ளவுஸ் ஆக்சுவலா வந்து விவாஹா டிசைன்னு சொல்லுவோம். இது என்னன்னா ஒரு கல்யாண பொண்ணு மாப்பிள்ள மாலை மாத்திக்கிற மாதிரி அந்த தருணத்துல இப்போ நம்ம வந்து நிறைய கல்யாணத்தப்ப பாத்தீங்கன்னா பொண்ணு மாப்பிள்ள மாலை மாத்திக்கிறத பிக்சர்லாம் எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி பிளவுஸோட பேக் நெக்ல வந்து விவாஹா டிசைன் நான் பண்ணியிருக்கேன். ஒரு பொண்ணு மாப்பிள்ள மாலை மாத்திக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு டிசைன் ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவா சூப்பரா கிராண்டா இருக்கு. அந்த சாரியும் நான் பக்கத்துல வச்சிருக்கேன். இந்த டிசைன்ல நான் என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு க்ளோஸ்அப்ல காமிக்கிறேன். டிசைன் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம saree பார்த்துடலாம். இந்த saree பாருங்க, இது ஆக்சுவலா வந்து டார்க் கிரீன் saree, பார்டர் வந்து ரெட் வித் கோல்டு பார்டர். இந்த சாரியோட இந்த முந்தி பாத்தீங்கன்னா ஃபுல்லுமே வந்து இந்த ரெட் டார்க் ரெட், அதாவது ரெட்னு சொல்ல முடியாது, இந்த மெரூன்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி குங்குமம் கலந்த கலர் மாதிரி இருக்கு. நல்ல சூப்பர் கலர். கிரீன் வந்து பாத்தீங்கன்னா கிரீனுமே வந்து ஒரு டபுள் ஷேட்ல இருக்கிற மாதிரி கிரீன். ஸோ இதுதான் வந்து saree. இந்த சாரீக்கு தான் வந்து நான் ஃபுல்லுமே பிளவுஸ் டிசைன் பண்ணேன். அடுத்து பிளவுஸ் பார்க்கலாம். இது பாருங்க, பிளவுஸோட பேக் நெக்ல வந்து விவாஹா டிசைன். ஸோ இந்த டிசைன் தான் நான் பண்ணியிருக்கேன். எடுத்த உடனே நம்ம வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் ஹெவியான டிசைன்ஸ்லாம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் எவ்வளோ ஸ்டிச்சஸ் கற்றுக்கிட்டாலும் சரி, கற்றுக்கிட்டு முடிச்ச உடனே ஒரு டிசைன் எடுத்து பண்ணுறது ஒரு பெரிய சேலஞ்சாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரைடல் பிளவுஸ் ஆர்டர் வரும்போது இந்த மாதிரி சாரீஸ்லாம் ரொம்ப காஸ்ட்லியான சாரீஸாக இருக்கும். ஸோ இது கூட வர்ற பிளவுஸ் பிட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம வந்து நார்மலாக ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்காது. ஸோ இந்த மாதிரி பிளவுசஸில் நம்ம ஒர்க் பண்ணும்போது ரொம்ப கேர் எடுத்து ஒர்க் பண்ணணும். ஏன்னா கஸ்டமரோட மெட்டீரியல் நம்ம வந்து கரெக்டாக வாங்கி கரெக்டாக டெலிவரி கொடுக்கணும் அப்படின்றனால கொஞ்சம் நீங்கள் வந்து அதிகமாகவே கேர் எடுத்துக்கணும். இந்த மாதிரி டிசைன்ஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து கஸ்டமரோட பிளவுஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் இந்த சேம் டிசைன் நீங்க குட்டியா வந்து வேற உங்களோட மெட்டீரியல் எதுலையாவது நீங்க வந்து ட்ரை பண்ணி அதோட அவுட்லுக் எல்லாம் கரெக்டா வருதா, அதுல வர்ற பிரச்சனைகள் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து கஸ்டமரோட மெட்டீரியல்ல ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். உங்களால கரெக்டா ஃபினிஷிங்கும் கொடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்றதெல்லாம் போக இதுல மெயினா இன்னொரு பிரச்சனை இருக்கு. என்னன்னா இப்போ வந்து ஒரு 30 செஸ்ட் சைஸ்க்கு நம்ம இந்த விவாஹா டிசைன் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு வந்து ஒரு சைஸ்ல நம்மளால பண்ண வேண்டி இருக்கும். இதே சேம் டிசைன் விவாஹா டிசைன் தான் ஒரு 40 செஸ்ட் சைஸ்க்கு பண்ண போறீங்க அப்படின்னா அந்த டிசைனோட சைஸை வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டியிருக்கும், கொஞ்சம் பெருசாக்க வேண்டியிருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து நீங்க கேர் எடுத்து ஒவ்வொரு செஸ்ட் சைஸ்க்கும் ஒவ்வொரு பாடி சைஸ்க்கும் எந்த அளவுக்கு நம்ம இந்த டிசைனை போடணும், எந்த அளவுக்கு போட்டால் அந்த டிசைன் கரெக்டா இருக்கும்,
சில நேரம் வந்து பார்த்தீங்கன்னா டிசைனே வந்து அப்படியே பாடி ஃபுல்லாக டிசைன் போடுறோம்னு சொல்லி பாதி டிசைன் வந்து இடுப்புக்கு பின்னாடி போய் மறைஞ்சிரும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குன்னா அந்த டிசைனோட அவுட்லுக்கே நம்மளுக்கு தெரியாது. அந்த மாதிரி இல்லாமல் கரெக்டாக சென்டரில் டிசைன் வரணும், அந்த டிசைன் எவ்வளோ தூரத்துக்கு இருக்கணும், எவ்வளோ இன்ச்சஸ் இருக்கணும் அப்படின்றது எல்லாமே நீங்கள் கேர்ஃபுல்லாக வந்து ஹேண்டில் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு இந்த டிசைனை வந்து அவுட்லுக் வந்து கரெக்டாக கொண்டு வர முடியும். ஸோ இந்த டிசைன் வந்து நான் போட்டிருக்கேன், அடுத்து க்ளோஸ்அப்பில் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ப்ளவுஸோட பேக்கு. ஸோ இது வந்து நெக் வந்து பார்த்தீங்கன்னா போட் நெக்கு. ஸோ ஃபுல்லாக போட் நெக் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஒர்க்கு நம்ம நார்மலாக பண்ணுற மாதிரி ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு லேயர் சுகர் பீட்ஸு, கொஞ்சம் கேப் விட்டுட்டு திரும்ப ஒரு லேயர் சுகர் பீட்ஸு, வெளியில் வந்து இந்த அரிசி பீட்ஸ் கோதுமை பீட்ஸ்ன்னு சொல்லுவோம்ல அந்த கோதுமை பீட்ஸ் 3 கொடுத்து அந்த பீட்ஸோட எண்டில் ஒரு சுகர் பீட்ஸ் கொடுத்துட்டேன். இந்த உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் போடுவோம்ல, ஜரியில் வந்து வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் போட்டு நடுவில் அங்கங்கே ஒரு கேப்பில் ஒரே ஒரு மோத்தி பீட்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த மோத்தி பீட்ஸோட அவுட்டர் லேயர் பார்த்தீங்கன்னா ஒரு மோத்தி பீட்ஸுக்கு வந்து இந்த ப்ளவுஸோட கலர், இன்னொரு மோத்தி பீட்ஸுக்கு வந்து க்ரீன் கலர் சாரியோட கலர். ஸோ அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக கொடுத்துருக்கேன், ஒரு ரெட்டு ஒரு க்ரீன் அந்த மாதிரி. ஓகேவா? அதுக்கப்புறம் ப்ளவுஸ் ஃபுல்லாக அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே வந்து மோத்தி பீட்ஸ் ஒன்று அப்படி ப்ளவுஸ் ஃபுல்லும் வர மாதிரி, எங்கேயுமே கேப் இல்லாமல் ப்ளவுஸ் ஃபுல்லும் வர மாதிரி. அதுக்கப்புறம் இதுதான் வந்து நம்ம மெயினாக பார்க்க போகிற டிசைன். இந்த டிசைன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஹியூமன், அதாவது ஒரு பொண்ணு ஒரு பையன் அப்படி மாலை போடுற மாதிரி இந்த டிசைன். ஸோ ரொம்ப கிராண்டாக இருக்குது. இதில் வந்து பாருங்கள், இதில் மெயினாக யூஸ் பண்ணது வந்து நம்ம இந்த ஃபில்லிங்க்கு யூஸ் பண்ணுவோம்ல தாம்பல் ஸ்டிச்சஸ், அதுதான். பட் இந்த ஜரியோட கலர் வந்து கொஞ்சம் 2 கலர் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். கோல்டும் இருக்குது, டல் கோல்டும் இருக்குது. ஜரி கலரே வந்து டல் கோல்டு ஜரி. அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த ப்ளவுஸ் கலரில் சில்க் த்ரெட்டு, அப்புறம் சாரீ கலரில் க்ரீன் கலர் சில்க் த்ரெட்டு, இதுதான் வந்து மெயினாக யூஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் அந்த ஸ்கின் கலருக்காக இந்த மாதிரி கொஞ்சம் டல் ஒயிட் மாதிரி அங்கங்கே அந்த ஒயிட் கலர், அப்புறம் அந்த மாலை இருக்கு இல்லையா அதில் வந்து ஒயிட் கலர் வர மாதிரி, அப்புறம் அங்கங்கே ஃபுல்லுமே வந்து பீட்ஸ் இருக்கிற மாதிரியும் வந்து கொடுத்து ரெடி பண்ணேன். இதோட அவுட்டர் லேயர் வந்து ஆர்ச் மாதிரி கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து ஜரி த்ரெட்டை வச்சு லோடே வந்து ஈவன் லோடாக அப்படியே வந்து 2 லைன் போட்டுட்டு இல்லாமல் அப்படியே ட்ரையாங்கிள் ஷேப்பில் வர மாதிரி கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து கொடி டிசைன் மாதிரி அப்படியே வந்து 2 கலரும் மிக்ஸ் ஆகி வர மாதிரி, அதில் அங்கங்கே வந்து கோல்டு ஜரி வர மாதிரியும் கொடுத்துட்டு அந்த நம்ம இங்கே நெக்கில் யூஸ் பண்ணோம்ல இந்த கோதுமை பீட்ஸ் அதுவும் அங்கங்கே ஒன்று வர மாதிரியும் இந்த ஆர்ச்சுக்குள்ளே கொடுத்துட்டு, ஆர்ச்சோட அவுட்டர் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா நெக்கில் என்ன கொடுத்தோமோ அதே சேம் இங்கே வர மாதிரியும் கொடுத்து ஃபில் பண்ணேன். இது வந்து பேக் நெக்கு. பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே வந்து கவர் பண்ணியாச்சு, எங்கேயுமே வந்து கேப்பே இல்லை, ஃபுல்லுமே இந்த டிசைன் தான். நல்ல கிராண்டாக இருக்கும் பின்னாடி பார்க்கும்போது. அடுத்து வந்து ஸ்லீவோட டிசைன் பார்க்கலாம். இது வந்து ஆக்சுவலாக ஸ்லீவ் வந்து ஃபுல்லுமே வந்து பார்டர் பாருங்கள். ஸோ அந்த கஸ்டமர் வந்து சொன்னாங்க பார்டர் மேலே அவ்வளோவா எனக்கு ஒர்க் பண்ணுறது எதுவும் பிடிக்காது மேடம், பார்டர் அப்படியே வச்சுருங்க, எனக்கு வந்து பேக்கில் மட்டும் நல்லா ஒர்க் பண்ணி கொடுங்கன்னு தான் கேட்டாங்க. ஸோ வந்து நெக் ரவுண்டில் ஸ்டார்டிங்கில் நம்ம என்ன ஒர்க் பண்ணோமோ அதே சேம் ஒர்க்கு ஸ்லீவோட எண்டிங்கில் கொடுத்துட்டு அங்கங்கே வந்து பீட்ஸ் புட்டாஸ் மட்டும் நான் கொடுத்தேன், வேறு எதுவுமே பண்ணல ஸ்லீவு. இதுவே வந்து பார்டர் இருக்கிறனால நல்ல கிராண்டாக தான் இருக்குது. ஸோ அப்படியே வச்சாச்சு. அடுத்து வந்து ஃப்ரண்ட் நெக் பார்க்கலாம். இது பாருங்க ஃப்ரண்ட் நெக்கு. ஆக்சுவலாக வந்து போட் நெக் அப்படின்னு பண்ணும்போது நெக் வந்து ரொம்ப க்ளோஸாக மேலே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து ஒரு சைடு மட்டும் ஒர்க் பண்ணிட்டு இன்னொரு சைடு ஒர்க் பண்ணாமல் கொடுத்தோம்னா சேலை இப்படி வருமா? ஸோ இந்த இடத்துல வரும். அப்போ வந்து இந்த இடம் நெக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கும். அதனால எப்போவுமே போட் நெக் பண்ணும்போது இந்த மாதிரி 2 பக்கமும் வந்து நம்ம ஒர்க் பண்ணணும், அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து இன்னொரு ஸ்லீவு, இந்த ஸ்லீவும் சேம் டிசைன், நெக்கில் என்ன டிசைன் இருக்கோ அதே சேம் டிசைன் ஸ்லீவ்லையும் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த டிசைன் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்ப கிராண்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் நம்ம எடுத்து பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். இதில் நான் நிறைய நுணுக்கங்கள் நீங்கள் எப்படி எடுக்கலாம் எப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறைய சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஷன் டிசைனிங் அண்ட் ஆரி எம்ப்ராய்டரி கிளாஸஸ் ரெண்டுமே வந்து டைரக்ட் கிளாஸஸும் நான் எடுக்கிறேன், ஆன்லைன் கிளாஸஸும் நான் எடுக்கிறேன். கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கோர்ஸ் பற்றின ஃபர்தராக இன்ஃபர்மேஷன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஜாயின் பண்ணணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா கீழே உள்ள நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி இன்னும் ஃபர்தராக டீட்டெயில்ஸ் கேட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக வந்து நீங்கள் இப்போ வந்து ஆரி எம்ப்ராய்டரி கிளாஸஸ் மட்டும்தான் கற்றுக்குறீங்க, இல்லை ஃபேஷன் டிசைனிங் கிளாஸஸ் மட்டும்தான் கற்றுக்குறீங்க அப்படின்னு இல்லாமல் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா ஃபேஷன் டிசைனிங் ப்ளஸ் ஆரி 2 கோர்ஸுமே பேரலாக எடுத்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இந்த கிளாஸஸ்.
Thank you.